பீட்டா, மாலி, கப்பி இதெல்லாம் ப்ரீட் பண்ண போகிறீங்க. ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிரிண்டல் வார்ம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கிரிண்டல் வார்ம்ஸ் கல்ச்சர் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கோகோ பிட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து எவ்வளோ நிறையா ஆட் பண்ணிவிட்டு ஏதாவது ஆகிடுமா அப்படின்ற உங்களுக்கு பயமே வேணாம். அது எவ்வளோ இருந்ததுனால நம்ம அதை புழிஞ்சு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கண்டெய்னர்ஸ், ஒரு சிலர் வந்து ஒரு பெரிய டாலான கண்டெய்னரில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு கண்டெய்னர்ஸ் எடுத்துக்கோங்க. அது பிளாஸ்டிக்காக இருந்துச்சுன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அதோட ஹைட் உங்களுக்கு பார்த்தா தெரியும். நான் இவ்வளோ தான் ஹைட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மேலே மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹோல்ஸ் போட்டுருணும். ஏன்னா வந்து அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படும் கிரிண்டல் வார்ம்ஸை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். இதோட பார்ட் வந்து செட்டப்போட பார்ட் வந்து முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கிற அந்த கோகோ பிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை லைட்டாக புழிஞ்சிட்டு, அதாவது அதில் வந்து மாய்ஸ்ட் இருக்கணும், கொஞ்சமாவது ஓரளவுக்கு அதை மாய்ஸ்ட் இருக்கணும். நல்லா புழிஞ்சிங்கன்னா அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாமே வெளியே போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், லைட்டாக இப்போ எடுத்து நான் புழிஞ்சிட பாருங்களேன். அதை பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக புழிஞ்சிக்கோங்க. ரொம்ப புளிச்சிட்டு ட்ரை ஆகிடக்கூடாது. ஸோ அதில் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஒரு சிலர் வந்து 4 இன்ச்சுக்கு வேணும், 2 இன்ச்சுக்கு வேணும்னுவாங்க. பட் நான் அவ்வளோலாம் போகிறதில்ல, நான் லைட்டாக தான் ஆட் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க ஸ்டார்டர் கல்ச்சர் இது தான். ஸோ இதில் நிறையாவே வார்ம்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் வார்ம்ஸை மட்டும் நம்ம தேடி எடுத்து போடணுமா அப்படின்லாம் கிடையாது. அதில் இருக்க அந்த கோகோ பிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கும் இருக்கலாம். ஸோ அந்த கிரிண்டல் வார்மோட எக் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் இருக்கும், கிரிண்டல் வார்ம்ஸும் இருக்கும். ஸோ அதனால் அந்த கோகோ பிட்டை நம்ம அப்படியே மேலாப்பில் வச்சிட வேண்டியதான். ஸோ நம்ம வந்து ஒரு கல்ச்சர் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் நம்ம மொத்தத்துக்கே பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த கோகோ பிட்டோட சேர்த்து அந்த வார்ம்ஸையும் சேர்த்து அப்படியே எடுத்து வச்சிட போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டாலே போதுமானது. ஸோ அதில் இருக்க எக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேஸில் பார்த்தீங்கன்னா ஹேட்ச் அவுட் ஆகி அதுவும் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் இருக்க வார்ம்ஸும் பார்த்தீங்கன்னா சர்வைவ் ஆகிடும். இன்கேஸ் வந்து நம்ம வைக்கிற ஒரு கல்ச்சரில் வந்து அந்த வார்ம்ஸோ இல்லை எக்கோ எதுவுமே இல்லாமல் போயிட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பக்கத்தில் இன்னொரு பாக்ஸில் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு ஸ்பூனை தூக்கி வச்சோம்னா போதும், இந்த கல்ச்சரும் ரெடி ஆகிடும். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்படவே தேவை கிடையாது. அந்த கல்ச்சர் அதுக்காக நம்ம தூக்கி போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வச்ச அந்த ஓல்டு கல்ச்சருடைய கோகோ பிட்டு. நம்ம இப்போ வச்சுருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த கிரிண்டல் வார்ம்ஸுக்கு என்ன ஃபீடு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெடிகிரி இல்லைனா கேட் ஃபுட்டு அதெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்கும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட் அதெல்லாம் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இந்த பழைய டெட்ரா பிட்ஸ் இருந்துச்சு. இது கொஞ்சம் ரொம்ப பழசாயிட்டனால நான் மீனுங்களுக்கு ஃபீட் பண்ணுறதில்ல. ஸோ இதுங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு தான் ஃபீட் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இது அப்பளத்தை நொறுக்கி போட்டால் கூட சாப்பிடும், அந்த மாதிரியான வார்ம்ஸ் இதுங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஸ்கேவெஞ்சர் டைப் தான். ஸோ எதை போட்டாலும் சாப்பிடும். என்ன கொஞ்சம் ஹெல்த்தியான ஃபுட்டு போட்டிங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து அப்படியே ஃபிஷ்ஷுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து மெயினான திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கூட இதை ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா போய் இதில் முட்டை போட்டுரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பயங்கர டேமேஜ் ஆகிடும் கல்ச்சர். ஸோ இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் நம்ம பண்ணது, டோட்டலாக முடிஞ்சு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டவுட் இருக்கும், எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி இதை ரீகல்ச்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒரு வீக்லி ஒன்ஸ், அதாவது 20 days ஒன்ஸ் வரைக்கும் வந்து கல்ச்சர் எதுவுமே ஆக போகிறது கிடையாது. பட் இருந்தாலும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்களேன், சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க அப்படின்னா இது ஒரு கார்னரில் இருக்கிற கொஞ்சோண்டு கோகோ பிட்டை தூக்கி வெளியே கொட்டிட்டு புதுசாக கொஞ்சோண்டு கோகோ பிட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சு. இதுக்காக நீங்கள் ஒரு ஃபுல் கல்ச்சரையே வந்து நீங்கள் தூக்கி போட்டுட்டு புதுசாக அதில் கிரிண்டல் வார்ம்ஸை மட்டும் தேடி எடுத்து நீங்கள் ஒரு புதுசாக ரீகல்ச்சர் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஒரு காவாசி இருக்கிற இடத்துலையே வந்து நீங்கள் வந்து இருக்கிற கோகோ பிட்டை தூக்கி போட்டுட்டு புதுசாக கொஞ்சம் கோகோ பிட்டை ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதை விட்டு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் நம்ம செய்ய தேவையே கிடையாது. நீங்கள் பீட்டா, மாலி, கப்பி இதெல்லாம் ப்ரீட் பண்ண போகிறீங்க, ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கிரிண்டல் வார்ம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே ஈஸியாக கல்ச்சர் பண்ணலாம், நிறையா வார்ம்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிளட் வார்ம்ஸ் நமக்கு கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் ஒரு வார்ம்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீட்லேயே அதை ஈஸியாக கல்ச்சர் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபிஷ்ஷுக்கு போடலாம். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியாகவே மெயின்டைன் பண்ணுறது தான். இடமும் கொஞ்சம் குறைவாக தான் தேவைப்படும்.